வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மரியோ ஆர்டிஸ் ராபிள்ஸ் எழுதின வாட் இஸ் இட் லைக் டு பி அ ட்ரோப் இந்த புஸ்தகத்தோட சம்மரியை பார்க்கலாம் வாங்க. மரியோ ஆர்டிஸ் ராபிள்ஸ் அனிமல் ஸ்டடீஸ்னு ஒரு புஸ்தகத்தில் எழுதியிருக்காரு. அதில் ஒரு எஸ்ஸே இந்த வாட் இஸ் இட் லைக் டு பி அ ட்ரோப்ன்றது. இவர் த நாவல் ஆஸ் இவெண்ட்ன்ற புக்கையும் எழுதியிருக்காரு. அது மாத்திரம் இல்லாமல் நரேட்டிவ் மிடில்ஸ் நேவிகேட்டிங் த விக்டோரியன் நாவலை எடிட் பண்ணியிருக்காரு. இந்த எஸ்ஸேயோடைய முக்கியமான தீம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரிப்ரசன்டேஷன் ஆஃப் அனிமல்ஸ் இன் லிட்ரேச்சர், அதாவது மிருகங்களை நம்ம இலக்கியத்தில் எப்படி காமிச்சிருக்கோம். த பவர் ஆஃப் ட்ரோப்ஸ் இன் லாங்குவேஜ். ட்ரோப்ஸ்னால் ஒரு விஷயம் திரும்பி திரும்பி அதுதான் உண்மை அப்படின்னு நம்ம உள்வாங்கிக்கிறோம் இல்லையா, அது பேர் தான் ட்ரோப்ஸு. அப்போ அந்த ட்ரோப்ஸ் மொழியில் எவ்வளோ முக்கிய பங்கை வகிக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் நான் ஹியூமன் லிவிங்ஸ், அதாவது மனிதர்கள் மற்ற உயிரினங்கள், மனிதர்கள் இல்லாத மற்ற உயிரினங்களை எப்படி புரிஞ்சுட்டுருக்காங்க. அப்புறம் அனிமல்ஸ் அஸ் வெஹிக்கல்ஸ் ஃபார் ஹியூமன் ஐடியாஸ், அதாவது மனிதர்களுடைய எண்ணங்களை அவங்க மிருகங்கள் மூலமாக எப்படி வெளிப்படுத்துகிறாங்க. த ரோல் ஆஃப் லாங்குவேஜ் இன் ஷேப்பிங் அனிமல் பர்செப்ஷன், மொழியை எப்படி நம்ம ஒரு மிருகத்தை எப்படி புரிஞ்சுட்டுருக்கோன்றதை வெளிப்படுத்துறதுக்கு உபயோகப்படுத்திக்கிறோம், அந்த ரோல் ஆஃப் லாங்குவேஜ் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த இன்டர்செக்ஷன் ஆஃப் லிட்ரரி ஸ்டடீஸ் அண்ட் அனிமல் ஸ்டடீஸ், அது லிட்ரரி ஸ்டடீஸ்க்கும் அனிமல் ஸ்டடீஸ்க்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரே, அதாவது எண்ணங்களுடைய ஒற்றுமை என்ன அப்படின்ற அந்த இன்டர்செக்ஷனை புரிஞ்சுக்கிறது தான் இதில் எழுதியிருக்காரு. இவர் ஆரம்பிக்கும் போதே தாமஸ் நக்கல் கேட்டிருந்த ஒரு கேள்வி, வாட் இஸ் இட் லைக் டு பி அ பேட், அதாவது வவாலாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி தாமஸ் நக்கல் கேட்டிருந்தார். அந்த கேள்வியிலேருந்து தான் இவர் ஆரம்பிக்கிறாரு. அதுலேருந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கேள்வி நம்மளை என்ன செய்ய சொல்லுதுன்னா, நம்ம மிருகங்கள் இல்லாத மற்ற உயிரினங்களுடைய கான்ஷியஸ்னஸ்ஸை நம்ம எப்படி புரிஞ்சுட்டுருக்கோம் அப்படின்றது தான் இங்கே அவர் கேட்குறாரு. இப்போ ஒரு மிருகத்தை நான் இந்த மாதிரி புரிஞ்சுட்டுருக்கேன், ஒரு நாய் நன்றி உள்ள ஒரு பிராணி, மனிதனுக்கு அது நண்பன் அப்படின்னு எப்படி புரிஞ்சுட்டுருக்கேன், அந்த புரிஞ்சதை எப்படி நான் மற்றவங்களுக்கு சொல்வேன், ஒரு மொழி மூலமாக தானே சொல்வேன். அப்போது ஒரு ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜாக தான் நான் அதை சொல்ல முடியும், அதுதான் ட்ரோப்ஸு. இப்போ இந்த நாய் நன்றி உள்ள மிருகம், அது மனிதனுக்கு நண்பன் அப்படின்றத ஒருத்தர் முதல்ல பார்த்து உணர்ந்து அதை வெளிப்படுத்துகிறார். அதுக்கப்புறம் இன்னொருத்தரும் அதே மாதிரி அவருக்கும் தோணுது, அவரும் எழுதுறாரு. அதுக்கப்புறம் இன்னொரும் அது பார்த்து அவருக்கும் அது மாதிரி தோணி வெளிப்படுத்தும் போது இந்த 3 பேரோட எண்ணம் மாத்திரம் இல்லாமல் அது பல பேரோட எண்ணங்களாக உருவாகி அது ட்ரோப் ஆகிடுது. நாயின்னா நன்றி உள்ளது, அது மனிதனுக்கு நண்பன் அப்படின்ற எண்ணம் எல்லார் மனதிலையும் அடுத்து ஒருத்தர் ஏதாவது ஒரு புஸ்தகம் எழுதுறாரு, ஒரு இலக்கியத்தை படிக்கிறாருன்னா அவர் நாயை ஒரு நன்றி உள்ள ஒரு மிருகமாக மனிதனுக்கு நண்பனாக தான் எழுதுவார். ஏன்னா அதை தான் அவர் உள்வாங்கியிருக்காரு. இதை தான் நம்ம ட்ரோப்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போது இலக்கியத்தில் மிருகங்கள் வெறும் அந்த மிருகமாக, ஒரு சிங்கமாவோ ஒரு புலியாவோ வர்றது இல்லை. அவங்க அந்த மிருகங்கள் எல்லாமே, அது யானையாக இருந்தாலும் சரி, பாம்பாக இருந்தாலும் சரி, நரியாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் ஒரு ஃபிகராக, ஒரு மெட்டஃபிராக, ஒரு சிம்பிளாக, ஒரு நரேட்டிவ் டிவைஸாக தான் வருது. அதனால் பார்த்திங்கன்னா மிருகங்கள் அந்த தன்மையோடு, அதுங்களோட உண்மையான தன்மையோடு இல்லாமல் ஒரு ட்ரோப்பாக தான் இலக்கியத்தில் வெளிப்படுறாங்க. இப்போ நம்ம ஒரு யானையை பலவீனமாக வெளிப்படுத்தி எந்த புஸ்தகத்திலும் எந்த இலக்கியத்திலும் பார்த்தே இருக்க மாட்டோம். அதே சமயத்தில் ஒரு சிங்கத்தை நம்ம காட்டோட ராஜான்னு சொல்கிறோம். ஆனால் அது சிங்கத்துக்கு நம்ம தான் காட்டோட ராஜா அப்படின்னு நினைக்குதா இல்லையான்றது நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம அது கம்பீரமாக இருக்கும், அது இப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு சிங்கத்தை நேர்லேயே பார்த்தது இல்லை அப்படின்னாலும் கூட ஒரு சிங்கம்னா இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் மனசுக்குள்ளே வரும். அப்போது ஒரு மிருகம் இந்த கல்ச்சுரல் இன்டர்பிரிட்டேஷன் மூலமாக தான் நம்மளுடைய எல்லாருடைய மனசுலையும் இருக்குது. அதே மாதிரி மிருகங்களை பற்றின இந்த எண்ணங்கள்லாம் நமக்கு எப்படி வரும்னா கதைகள் மூலமாக, மித்ஸ் மூலமாக, மெட்டஃபர்ஸ் மூலமாக, லிங்குவிஸ்டிக் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூலமாக. ஏன்னா இந்த மிருகத்தை நான் நேர்லேயே பார்த்துருக்க மாட்டேன், ஆனால் அந்த மிருகத்தை சொல்லும் போது இந்த தன்மைகள்லாம் என் மனசுக்குள்ளே வர்றதுக்கு காரணம் இதுதான். அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ட்ரோப்புன்றது ஒரு காக்னிட்டிவ் ஸ்ட்ரக்சர். அந்த ட்ரோப்பு தான் நம்ம எப்படி யோசிக்கிறோம், நம்ம எப்படி ஒரு விஷயத்தை உள்வாங்கிக்கிறோம், நம்ம எப்படி இந்த உலகத்தை கேட்டகரைஸ் பண்ணுறோம், அந்த விஷயங்களில் மிருகங்களும் ஒன்று தான். இப்போ ஒரு மிருகம் ஒரு புஸ்தகத்தில் வருது அப்படின்னா அது ஏதோ ஒரு விஷயத்தோட சிம்பிளாக இருக்கலாம், இன்னசென்ஸாக இருக்கலாம், சேவேஜரியாக இருக்கலாம், லாயல்ட்டியாக இருக்கலாம், இன்ஸ்டிங்க்டாக இருக்கலாம், ஃப்ரீடமாக இருக்கலாம். அதாவது மனிதர்கள் அந்த மிருகத்தை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்களோட ஐடியாஸை வெளிப்படுத்துறக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக வரலாம். இப்போ அனிமல் ஃபார்ம் எல்லாருமே படிச்சிருப்போம். அப்போது ஒரு மிருகமும் எப்படின்னா அதோடைய தன்மையை நம்ம எப்படி உள்வாங்கியிருக்கோமோ அந்த மாதிரி அவர் வெளிப்படுத்தியிருப்பார் ஆர்வெல்ல.
அப்போது வந்து நம்மளும் வந்து அந்த மிருகங்களோட தன்மையை படிக்கும் போது நம்ம இன்னும் நல்லாவே அதை உள் வாங்கிக்கிறோம். ஏன்னா நமக்கும் அந்த மிருகத்தை பற்றின ஒரு எண்ணம் அப்படி தான் இருக்கலாம். அதனால் வந்து அனிமல் ஃபார்மில் வந்து எல்லா மிருகங்களும் பார்த்திங்கன்னா மனுஷங்க மாதிரி நடந்துப்பாங்க. ஏன்னா வந்து மனுஷங்களோட குணத்தை ஒரு மிருகங்கள் மூலமாக வெளிப்படுத்தியிருப்பார். ஆனால் உண்மையான மிருகம் அப்படி தானா இல்லையான்றது நமக்கு தெரியாது. ஏன்னா வந்து ஒரு மிருகம் என்ன நினைக்குது, என்ன செய்ய போகுது, இல்லை எதனால் இப்படி நடந்துக்கிறன்றதை நம்மளை மனிதர்களால் புரிஞ்சிக்க முடியாது. அந்த மிருகத்துக்கு தான் தெரியும். ஆனால் அந்த மிருகம் வந்து இலக்கியத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ட்ரோப் மூலமாக உருவாக்கப்பட்டதுனால நம்ம அப்படியே அதை வந்து ஏற்றுக்கிறோம். இப்போ அது மாத்திரம் இல்லாமல் வேறு இலக்கிய படைப்பங்களை மிருகங்களை அவங்க எப்படி காமிச்சிருக்காங்க, எப்படி இந்த மிருகங்கள் வந்து மனிதர்களுடைய எமோஷன்ஸு அப்புறம் இன்டலெக்சுவல் நீட்ஸை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. நிஜமான அந்த மிருகம் வந்து அந்த உணர்வை வெளிப்படுத்துதா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் மனிதன் வந்து இந்த மிருகம் இப்படி தான் அப்படின்றத நமக்கு சொல்கிறான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேரடாக்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ட்ரோப்ஸாக வந்து மிருகங்களை காட்டுறதை வந்து நம்ம வந்து ஒதுக்கிட முடியாது. ஏன்னா வந்து இந்த ட்ரோப்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல். அந்த ட்ரோப்ஸ் மூலமாக தான் நம்மளுடைய ஐடியாஸு, தாட்ஸு, அப்புறம் வந்து நம்ம ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துறது. இப்போ நீங்கள் ஒரு மிருகத்தையும் பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எழுத முடியாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய எண்ணங்கள் வந்து ஏற்கனவே ஒருத்தங்க பார்த்து அவங்க புரிஞ்சுக்கிட்டது எழுதுனது தான். அதுக்கப்புறம் நிறைய பேர் அதே மாதிரி உணர்ந்ததுனால எழுதுனதுனால நம்ம அது உண்மையாக எடுத்துக்கிறோம். அந்த ட்ரோப்ஸை நம்ம உண்மையாக எடுத்ததுனால தான் நம்மளுடைய ஒரு இலக்கியத்தை படைக்கிறோன்னா அந்த இலக்கியத்தில் அதே மாதிரி ஒரு குணாதிசயோட அந்த மிருகத்தை வந்து நம்ம வந்து ஒரு கதாபாத்திரமாக எடுக்கிறோம். அப்போது இந்த ட்ரோப்ஸ் வந்து நம்ம எத்திக்ஸையும் தான் ஷேப் பண்ணுது. இப்போ வந்து ஒரு நாயினா நன்றி உள்ளது, நரினா அது வந்து கொஞ்சம் கன்னிங்காக இருக்கும், லேம்ப்னா அது வந்து ரொம்ப அமைதியாக சாஃப்டாக சாக்ரிஃபைஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து இந்த ட்ரோப்ஸ் தான் நமக்குள்ள வந்து நம்மளோட ஆட்டிடியூடும் ஆக்ஷனையும் அந்த மிருகங்கள்கிட்ட. இப்போது நம்மக்கிட்ட ஒரு பாம்பு வந்ததுன்னா நம்ம அதுக்கு முன்னாடி பாம்பே பார்த்ததே இல்லை அப்படின்னாலும் நம்ம அதுக்கு பார்த்து பயப்படுவோம். ஏன்னா நமக்கு வந்து தெரியும். எப்படி தெரியும்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம், தெரிஞ்சு வச்சுருப்போம், யாராவது சொல்லியிருப்பாங்க பாம்புன்னா அது விஷம், அது கடிச்சா இறந்துடுவோம். அதனால் மனிதனுக்குள்ளே நம்ம பக்கத்தில் ஒரு பாம்பு வந்தால் நம்ம பதறி அடிச்சின்னு நம்ம வந்து நம்மளை காப்பாற்றிக்க பார்ப்போம். அதே நம்ம பக்கத்தில் ஒரு லேம்ப் வருதுன்னா அது வந்து நம்ம ஏன் நினச்சிட்டு இருக்கோன்னா, இப்போ முதல்ல நம்ம வாழ்க்கையில் அப்போ தான் முதல் முறையாக நம்ம ஒரு லேம்பை பார்க்குறோன்னா கூட நம்ம பதறி அடிச்சுன்னு அதுலேருந்து ஓட மாட்டோம். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த லேம்ப்னா அது ஒரு இன்னசென்ட்டு அப்படின்றது தான் ஒரு எண்ணம். அதனால நம்ம அதை பார்த்து பயப்பட மாட்டோம். இதுக்கெல்லாம் காரணம் இந்த ட்ரோப்ஸ் தான். இந்த ட்ரோப்ஸ் வந்து நம்ம மனசுக்குள்ளே இந்தந்த மிருகம் இப்படி தான் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நமக்குள்ளே உருவாக்கியிருக்கு. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, மனிதர்கள் வந்து முயற்சி பண்ணினே இருந்திருக்காங்க, மிருகங்கள் எப்படி வந்து அந்த தன்மையோடு இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த அட்டம்ஸ்லாம் வந்து ஒரு மெட்டஃபராக தான் வெளிப்படுது. அப்போது வந்து இந்த உண்மையான மிருகம் வந்து ஒரு லிங்குவிஸ்டிக் கன்ஸ்ட்ரக்ஷனாக தான் நமக்கு வந்து புஸ்தகம் மூலமாக வருதே தவிர பயாலஜிக்கல் ட்ரூத்தாக உண்மையான இது என்னன்றது நமக்கு தெரிஞ்சிக்கவே முடியாது. அதுதான் அவர் இங்கே சொல்கிறாரு. அதே மாதிரி லிட்ரரி ஸ்டடீஸும் அனிமல் ஸ்டடீஸும் பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸ்லாம் என்ன மாதிரியான ஒரு அர்த்தத்தை நமக்கு தருது, அந்த புரிஞ்சிக்கிட்டதை நம்ம எப்படி லாங்குவேஜ் மூலமாக வந்து வெளிப்படுத்துகிறோம் அப்படின்றத லிட்ரரி ஸ்டடீஸும் சொல்லுது, அனிமல் ஸ்டடீஸும் சொல்லுது. அது ரெண்டுத்துலேயும் நிறைய ஒற்றுமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மிருகங்களாம் நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு வந்து இந்த ட்ரோப்ஸ் ரொம்ப உதவியாக இருக்குது. ஆனால் பயாலஜிக்கல் அனிமல்ஸ், உண்மையான அனிமல்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வேறு மாதிரி தான் பிஹேவ் பண்ணணும். அதையும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி அனலைஸ் பண்ணணும் அப்படின்றாரு. ஏன்னா வந்து நம்ம என்ன தான் தெரிஞ்சுக்கிட்டாலும் இந்த ஆந்த்ரோபோமார்பிசம்ன்றது ஒரு கட்டுக்குள்ளே தான் இருக்குது. அது வந்து மிருகங்கள் வந்து எப்படி வந்து நமக்குள்ளே இருக்கிற உணர்வுகளை தான் நம்ம மிருகங்களுக்கும் தரும். அதுதான் இந்த ஆந்த்ரோபார்மிசமில் இருக்கக்கூடியது. நம்மளுடைய எண்ணங்களை தான் நம்ம வந்து வெளிப்படுத்துகிறோம் இந்த மிருகத்துடைய அந்த வழி மூலமாக. அப்போ என்ன ஆகிடுதுன்னா, நம்மளுடைய மனிதர்களுடைய ட்ரோப்ஸை வந்து நம்ம வந்து மிருகங்கள் மூலமாக வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ட்ரோப்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு எபிஸ்டமாலஜிக்கல் டூல்ஸு. அது ஒரு பவுண்ட்ரியை வச்சிடுது. இதுதான் நமக்கு இந்த மிருகங்களை பற்றி தெரியும், இதுதான் நம்ம வெளிப்படுத்தணும்னு ஒரு பவுண்ட்ரியை வருது. அப்போது இந்த ட்ரோப்ஸ் வந்து ஒரு இலக்கியத்தில் ஒரு மிருகம் எப்படி வந்து வெளிப்படணும், எப்படி வந்து அதை வாசிக்கிறவங்க வந்து உள்வாங்கிக்கணும்,
இப்போ நான் ஒரு நாயை வந்து வேறு விதமாக காட்டவே முடியாது, ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சது தான் காட்ட முடியும். ஒரு ஃபாக்ஸை, ஒரு நரியை நான் இப்படி தான் காட்ட முடியும் அப்படின்னு ஒரு எல்லையை வகுத்துடுது. அப்போ படிக்கிறவங்களும் அதை வந்து ஏற்றுப்பாங்க, ஏன்னா அவங்க மனசுலேயும் அந்தந்த மிருகத்தை பற்றி அந்தந்த எண்ணம் தான் இருக்குது. அப்போ இலக்கியம் வந்து ஒரு சமுதாயம் வந்து ஒரு இயற்கையை பற்றி, சுற்றுச்சூழலை பற்றி, ஒரு ஒரு இனங்களை பற்றியும் என்ன புரிஞ்சு வச்சுருக்கோ அதை தான் இலக்கியமும் ஷேப் பண்ணுது. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஒரு ஆனிமல் கான்ஷியஸ்னஸை பற்றி நம்ம வந்து என்னன்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக ஸ்காலர்ஸ் என்ன பண்ணணும்னா, எப்படி இந்த மிருகங்களை இலக்கியங்களை புஸ்தகங்களை வெளிப்படுத்தியிருக்காங்க, என்ன அர்த்தத்தில் வெளிப்படுத்தியிருக்காங்க, அப்போ இந்த ட்ரோப்ஸ் வந்து இதை எப்படி வந்து இன்டர்ப்ரெட் பண்ணியிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து இந்த ட்ரோப்ஸ் வந்து அனிமல்ஸை பீஸ்டாக காட்டும், பெட்டாக காட்டும், மான்ஸ்டராக காட்டும், கம்பேனியனாக காட்டும், இல்லை ஒரு மெட்டாஃபிரிக்கல் ஸ்டாண்ட் அண்ட் கேரி கல்ச்சுரல் ஹிஸ்டரியாக காட்டும். இது மூலமாக வந்து மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் வந்து வெளிப்படுது. அதே சமயத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ட்ரோப்புன்றது கண்டிப்பாக நமக்கு தேவையானதாக, அது தவறானதும் இல்லை. லாங்குவேஜ் வந்து ஒரு ஃபிகரேட்டிவ் ஸ்ட்ரக்சர்லேருந்து தப்பிக்கவே முடியாது. அப்போது நம்ம வந்து ஒரு மிருகத்தை பார்க்குறோன்னா அதை பற்றி நம்ம என்ன நினைப்போம்னா, ஏற்கனவே மனசுக்குள்ளே ஃபில்டராகி இறங்கி இருக்கிற அந்த ட்ரோப்பாக தான் பார்ப்போம். ஒரு ஜூக்கே போனாலும் ஒரு சிங்கத்துக்கிட்ட நம்ம யாராவது போனோன்னா கொஞ்சம் தள்ளி இருங்க அப்படி தான் சொல்லுவாங்க, அது கூண்டுக்குள்ளேயே இருந்தாலும். ஏன்னா வந்து ஏற்கனவே நமக்கு மனசுக்குள்ளே ஒரு சிங்கம்னா இப்படி தான், ஒரு புலினா இப்படி தான்ன்ற எண்ணம் இருக்குது. அதே சமயத்தில் இந்த இலக்கியம் வந்து மனிதர்களுக்கும் மனிதர்கள் அல்லாத அந்த வேறு இனங்களுக்கும் இருக்கிற அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த கேப்பை வந்து காட்டுது. இந்த கேப் வந்து லிங்குவிஸ்டிக் லிமிட்டேஷன் மாத்திரம் இல்லாமல் ஒரு ஃபிலாசபிக்கல் ப்ராப்ளம் கூட தான். அப்போ இந்த மிருகங்களை வந்து நம்ம இலக்கியங்கள் மூலமாக படிக்கும் போது நம்ம என்ன பண்ணோன்னா, நம்மளால் முடியாத ஒரு ஆனிமல் கான்ஷியஸ்னஸ், ஏன்னா அந்த மிருகத்துக்குள்ளே என்ன அது நினைக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறது முடியாது. அப்போ அங்கேருந்து வந்து இன்னும் ப்ரொடக்டிவாக நம்ம வந்து ஆனிமல்ஸை நம்ம எப்படியெல்லாம் வந்து நம்ம நரேட்டிவ்ஸ் மூலமாக வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலான்றதை பற்றி யோசிக்கலாம். இப்போ ஒரு கடைசியாக என்ன சொல்கிறாருன்னா, வாட் இஸ் இட் லைக் டு பி எ ட்ரோப் அப்படின்றது, அதாவது பேட்டு வௌவால் அப்படின்றதுலேருந்து இவர் அது ட்ரோப்பாக மாற்றிருக்கார். அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ உண்மையான அந்த மிருகங்களை வந்து சப்ஜெக்டிவாக எடுக்காமல் ட்ரோப்பாக எப்படியெல்லாம் அது பிஹேவ் பண்ணுது, எப்படி சர்க்குலேட் ஆகுது, எப்படி ஒரு அர்த்தத்தை வெளிப்படுத்துது, எப்படி அது ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் ஸ்டடியாக வந்து இருக்குது இந்த லிட்டரரி அனிமல்ஸ்லாம் அப்படின்றத நம்ம வந்து இன்னும் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு மூலமாக இப்போ வந்து இலக்கியத்தில் மனிதர்கள் வந்து எப்படி வந்து இந்த மிருகங்களை வந்து ஒரு இமேஜினேஷனாக, ஒரு எத்திக்ஸாக, ஒரு கல்ச்சுரல் சிஸ்டம்ஸாக, அது மாத்திரம் இல்லாமல் இந்த மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி வெளிப்படுத்தியிருக்காங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், மேலே இதை பற்றி ஆராயணும்னு சொல்லி இதை முடிச்சிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.